வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பெக்க மெடலு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே வித்தியாசமான படம்னு சொல்லலாம். ரியாலிட்டில நிறைய இந்த மாதிரி நடக்குது. தமிழ்நாட்டுல நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இந்த விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஒரு டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஒய்ஃப் மாட்டி கஷ்டப்படுறாங்க. அந்த டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் என்னெல்லாம் பண்றாரு, ஒய்ஃப் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரொம்ப சாதாரணமான ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க ஒரு குடும்பத்தை பத்தி தான் இந்த கதை வரும். இந்த ஒய்ஃபோட பேரு வரலட்சுமி அப்படின்றது. ஹஸ்பண்ட் வரும் தான் கூப்பிடுவாரு. இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்க போல. வீட்டுல ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோட தூக்கம் கெட்டு போதுல, உஷுன்னு சத்தம் போடுறாரு. இதனால ஒய்ஃபுமே வேகமா வெளியே வந்துடுறாங்க. இவங்க பையனை ஸ்கூல்ல விடலான்ற மாதிரி ரெடி பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வரலட்சுமிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க போல. என்னக்கா வேலைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி வரலட்சுமியும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவருமே கண்முழிக்கிறாரு. இவரோட பேரு லக்ஷ்மண் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சிருப்பாரு. ஆனா ப்ராப்பரா எந்த வேலையும் செய்யாம தான் இருக்காரு. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கதெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. ரொம்ப லேட்டா தான் முடிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டு சீனுன்றவர் எதிர் வீட்டுல தான் இருக்காரு. வரலட்சுமி கிட்ட ஒருத்தங்க பேசினாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த சீனு போல. இப்ப சீனு கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. சீனு ஏற்கனவே நிறைய காசு தந்திருப்பாரு போல. இல்லன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மழுப்பிட்டு இருக்காரு. சரி விடு, என்ன இந்த முனையில டிராப் மட்டும் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இவர் வண்டியில ஏறி உட்கார்றாரு. இப்ப சீனுவை இவர் இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப வரலட்சுமியை நமக்கு காட்டுறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டுல எடுத்து வச்சாங்கல்ல, அதெல்லாம் ஒரு கடையில தராங்க. மாச கடைசி வந்து காசை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஃப்ரெண்டு கிருஷ்ணான்னு ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவர் ரீசார்ஜ் கடை வச்சிருக்காரு போல. 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்றாரு. என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு கிருஷ்ணா சொல்றாரு. பொய் சொல்றான்றது இவருக்கு தெளிவா தெரியுது. இவர்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, சீக்கிரமா ரீசார்ஜ் பண்ணிடான்ற மாதிரி தராரு. இப்ப வரலட்சுமியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீட்டு வேலை தான் பாக்குறாங்க போல. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அங்க இருக்கவர் ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரியா இருப்பாரு. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி கிட்ட தான் இவங்க வேலை பாக்குறாங்க போல. இந்த ஃபேமிலியில அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வரலட்சுமி கிட்டயும் நல்லா பேசுவா போல. அக்கா கிட்ட போன தாங்கன்ற மாதிரி வரலட்சுமி கிட்ட பேசிட்டு இருக்கா. இவர் 100 ரூபா ரீசார்ஜ் பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, எதுக்குன்னா இவர் ஆன்லைன்ல பெட்டிங் கேம்லாம் விளையாடுவாரு. இப்ப கூட ரம்மி மும்மரமா விளையாடிட்டு இருக்காரு. 100 ரூபாயும் இவர் தோத்துறாரு. இன்னும் கொஞ்சம் காசு இவருக்கு தேவைப்படுது. இப்ப ஈவினிங் வரைக்கும் இவர் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒய்ஃபுமே ஈவினிங் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் எங்கேயாவது காசு வச்சிருப்பாங்க, அதை எடுக்கலான்ற மாதிரி நினைக்கிறது. ஒய்ஃப் எங்கெல்லாம் ஒளிச்சு வைப்பாங்கன்றது இவருக்கு நல்லா தெரியும். இப்ப ஒய்ஃப் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அந்த கேப்ல ஒய்ஃப் மறைச்சு வச்சிருக்க காசு எடுக்கிறாரு. சிலிண்டருக்கு கீழே சிலிண்டருக்காக 1000 ரூபாய் வச்சிருப்பாங்க. அந்த காசை தான் நைஸா எடுத்துடுறாரு. இப்ப ஒய்ஃபுமே திரும்பி உள்ள வந்துடுறாங்க. ஒய்ஃப் வரும்போது அந்த இடத்துல கிண்டி விடுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் கிட்டயும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. சரி நான் வெளியே போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு சீனு கிருஷ்ணான்னு 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே சரக்கச்சிட்டு இருக்கும் போது இவரும் அந்த இடத்துக்கு வந்து கூட சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி இந்த இடத்துல தான் மீட் பண்ணி இவங்க சரக்கு போடுவாங்க போல. ஹீரோ கிட்ட காசு இருக்கான்னு கேக்குறாங்க. இவருமே கொண்டு வந்த காசை தராரு. இப்ப சிவான்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த சிவாவை எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல பொலிட்டீஷியன் மாதிரி இருப்பாரு. இப்ப இவருமே இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுறாரு. இவங்க கூட பேசிக்கிட்டே சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஒரு வேலை வெட்டி இல்லாம இருக்காருல்ல, அதை பத்தி இந்த இடத்துல சிவான் நான் பேசுறது. அதுக்கு ஹீரோ இருக்காருல்ல, உங்களை மாதிரி சாதாரண வேலை எல்லாம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு வேலை பண்ணாலும் சரி, 1 மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு பண்ணும். அதனால தான் இந்த ரியல் எஸ்டேட் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ பேசிக்கா சோம்பேறி. இவரோட சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதையெல்லாம் கேட்டு புளிச்சு போயிருச்சு. பெருசா இதை பத்தி அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. இப்ப இவருமே இடத்த முடிக்கிறதுக்காக ஒருத்தரை கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்தவர் பிரியாணி சாப்பிடுறதுக்காக தான் வந்த மாதிரி தெரியுது. லக்ஷ்மணனுக்கு மேல ஒரு நபர் இருப்பாரு. அவர் இருக்கார்ல, இவன்லாம் இடத்த வாங்குவானா? கண்டிப்பா வாங்கவே மாட்டான். பிரியாணி சாப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கான் பாரு, லெக் பீஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பெரியவர் கோவப்படுறாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, வேகமா அவருக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன இடம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இடம் காட்டுறதுக்காக கொஞ்சம் தள்ளி கூட்டு போறாரு. என்னப்பா அவசரம், முதல்ல பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிடுறேன். லெக் பீஸை கேட்டா வைக்கவே மாட்டாங்கப்பா, நீ கொஞ்சம் கேட்டு வாங்கித்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவருமே டென்ஷன் ஆயிடுறாரு. யோ சாப்பிடுறதுக்கா வந்த, முதல்ல தட்டை கொடுன்ற மாதிரி தட்டுல இருக்க பிரியாணி எல்லாம் கீழே கொட்டிடுறாரு. நீ இடத்தையே வாங்க வேணாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வரலட்சுமியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுமே சிலிண்டர் போடுற அண்ணனுக்கு கால் பண்ணிடுறாங்க. சீக்கிரமா போடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காசை எடுத்து வைக்கலான்ற மாதிரி சிலிண்டர் கடியில காசை பாக்குறாங்க. பார்த்தா காசு இல்லாம இருக்கு. ஹஸ்பண்ட் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட பேசலான்னு வராங்க. ஹஸ்பண்ட் ரம்மி தான் விளையாடிட்டு இருக்காரு.
பையனும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி கார்டெல்லாம் போடணுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்பா சொல்லி தரேன்டா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ வெளியே போய் விளையாடுன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. அவருமே வெளியே போயிடுறாரு. ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காருல, எத்தனை வாட்டி வீட்டுக்குள்ள சிகரெட் பிடிக்காதான்னு சொல்லியிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிலிண்டருக்காக 1000 ரூபாய் வச்சிருந்தேன், அதை நீ தானே எடுத்தன்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேட்கறாங்க. இது நான் எடுத்தனா, நான்லாம் எடுக்கலன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல போய் சொல்லிட்டு இருக்காரு. பொய் சொல்லாத, நீ தான் எடுத்திருப்ப, ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல, உனக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கோவப்படுறாரு. அடிக்கலாம் செஞ்சிடுறாரு. ஒய்ஃபுமே பதிலுக்கு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்தா நிம்மதியா இருக்காது, நான் வெளியே போறேன்ற மாதிரி வேகமா சட்டை எடுத்து மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா சம்பளம் எதுவுமே தரமாட்டாரு. இவங்க சம்பாதிக்கிறத வச்சுதான் குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நைட்டு இவங்களும் பையனும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவர் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. இப்ப பையனை கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சிடுறாரு. இவர் ஒய்ஃபை ஒட்டின மாதிரி படுக்கிறாரு. ஒய்ஃப் இன்னமும் கோவமா தான் இருக்காங்க, தள்ளி தள்ளி விடுறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, சாரின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்துறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒய்ஃபுமே சமாதானம் ஆயிடுறாங்க. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி, சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்கு போ, நம்ம பையன் வேற வந்துட்டு இருக்கான், இவனை நல்லபடியா படிக்க வைக்கணும், வேற ஒரு ஏரியாவுக்கு நம்ம குடி போனோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது புரியாமலாம் இல்ல, சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்கு போயிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவரும் ஆறுதல்லாம் சொல்றாரு. மாச கடைசியில வந்து காசை வாங்கிக்கோன்ற மாதிரி கடைக்காரர் சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப இவங்களுக்கு காசை தராரு. இவங்க 35 ரூபா பேக்கெட்ன்ற மாதிரி தந்திருப்பாங்க. இவர் 30 ரூபா கணக்கு வச்சுதான் காசையே தந்திருக்காரு. என்ன சார் இவ்வளவு கம்மியா தந்திருக்கீங்க, நான் 35 ரூபான்னு சொல்லி தானே உங்ககிட்ட தந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னமா பண்றது, எங்களுக்கே கம்மியா தாமா வேலைக்கு போகுது, நீ புரிஞ்சுக்கோ, இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு பெருசா லாபமே இல்ல. இவங்களுமே சரின்ற மாதிரி காசை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ சோம்பேறின்னு சொன்ன பாத்தீங்களா, பெருசா கிளைண்ட்டுக்கு இடத்தெல்லாம் காட்ட மாட்டாரு. இவர் பாட்டுக்கு உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்வேதான்ற ஒரு லேடி அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு புரோக்கர் தான் அவங்க கிட்ட இடத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இந்த புரோக்கருக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியவே மாட்டேங்குது. குத்து மதிப்பா தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல நான் கிளம்புறேன்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த புரோக்கர் என்னன்னா இவருக்கு தெரியும் போல, என்னென்ன பார்ட்டி யாருன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறது. அவங்க NRIப்பா, கண்டிப்பா இடத்த வாங்கியே தீரணும்ன்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்க பேசுற பாதி எனக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி இடத்த விற்க போறேனே தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்ல, இந்த பார்ட்டியை இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது நீங்க ஜாயின் பண்ணி விட்டுருங்க, நீங்க கமிஷனை பத்தி மட்டும் யோசிக்காதீங்கன்னு, எனக்கு கமிஷன் வரும்ல, அதுல பாதியை உங்களுக்கு தந்துடுறேன், நீங்க வேலை பெருசா பார்க்காம உங்களுக்கு பாதி கமிஷன் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இந்த பார்ட்டி கொஞ்சம் தொல்லையா தான் இருக்காங்க, இவன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுருவோன்ற மாதிரி இந்த அண்ணனுமே யோசிக்கிறாரு. சீனுவோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் துணி துவைக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. இப்ப வரலட்சுமியும் அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. வரலட்சுமி நல்லா சமைப்பாங்க போல, அதாவது இந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா செய்வாங்க போல. நீங்க அந்த மாதிரி ஒரு கடை போட்டா என்னக்கா, நீங்க சூப்பரா சமைப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. அப்படி போட்டா என்னன்ற மாதிரி வரலட்சுமியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. விசாரிச்சு பாப்போம்க்கா, ஒரு முடிவு எடுப்போன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அந்த வயசான புரோக்கர் இருக்காருல, இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோ ரொம்ப டிப்டாப்பா ரெடியாகி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவரு ஒரு டாக்ஸியை பிடிங்கண்ணே, டாக்ஸில போயிடலான்னு சொல்றாரு. எதுக்கு டாக்ஸில போனோம், அதான் பைக்ல வந்திருக்கேன்ல, இதுலயே போலான்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம இவரும் பைக்ல டிராவல் பண்றாரு. ஹீரோ அந்த லேடி கிட்ட கொஞ்சம் பணக்காரர் மாதிரி காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த மாதிரி காஸ்ட்லியா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த லேடி கிட்ட இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கிளியரா புரியல மேடம், அதனாலதான் சரியான இடத்த காட்ட முடியல. தம்பி நல்லா படிச்சிருக்காரு, இவர்கிட்ட எதுனாலும் சொல்லுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி இடத்த காட்டுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, சூப்பரா இங்கிலீஷ்ல இவங்க கிட்ட பேசுறாரு. இந்த பெரியவரே இவரோட அசிஸ்டன்ட்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஹீரோ ஒரு டேப் கொண்டு வந்திருக்காரு. அதுல நிறைய வீட்டோட போட்டோ எல்லாம் வச்சிருக்காரு. இதுல எந்த வீடு வேணும் பாருங்க மேடம்ன்ற மாதிரி காட்டுறாரு. வீட்டை பத்தி எல்லாம் சூப்பரா இங்கிலீஷ்லயே எக்ஸ்பிளைன் பண்றாரு. லைட்டா இந்த ஸ்வேதா லேடிக்கும் இவர் காட்டுறதெல்லாம் பிடிச்சிருக்கு. சரி இதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓரளவுக்கு அவங்க செக் பண்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்கல்ல, இதனால இந்த பெரியவரும் சந்தோஷப்படுறாரு. எப்படியாவது இந்த டீலை மட்டும் முடிச்சு தந்துரு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கேட்கிறாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க அலையாதீங்க, உங்களுக்கான பங்கை நானே தந்துடுறேன், நானே இதுக்கப்புறம் பார்ட்டியை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொரு கடையா வாடகைக்காக கேக்குறாங்க. வாடகை ரொம்ப சொல்றாங்க, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு உங்களுக்கு புரியுது. கடைக்கு வெளியே சின்னதா ஒரு கடை போட்டுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க ஒரு கடை போட்டுக்கணும், எவ்வளவு சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் கொஞ்சம் கம்மி வாடகைக்கு தரதா சொல்றாரு. இப்ப செலவு எல்லாமே எவ்வளவு ஆகும்ன்ற மாதிரி இவங்க கணக்கு போட்டு பாக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 ரூபாய் ஆகும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா.
50,000 ரூபாயே உங்களுக்கு பெரிய அமௌண்ட், இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போவேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. வரலட்சுமி ஹஸ்பண்டுக்கு சாப்பாடுலாம் பரிமாறிடுறாங்க. இவங்க கடை வைக்கணும்னு ஐடியா வச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்குற இவர் இருக்காருல, நல்ல ஐடியா தான், தாராளமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 50,000 ரூபாய் தேவைப்படுதுங்க, உங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. உன் அண்ணன் உனக்கு ஒண்ணுனா உருகுவார்ல, உன் அண்ணன் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டாரு. இவங்க அண்ணன் கிட்ட கேட்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. இவங்களுமே சரி அண்ணன் கிட்ட கேட்டு பார்க்கலான்ற மாதிரி அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, உன் அண்ணன் நிலைமையே சரியில்லை, அண்ணி பயங்கரமா டார்ச்சர் பண்றா, அண்ணன் கிட்ட எல்லாம் காசை கேட்காதன்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா நான் கேட்கலன்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கவர் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாரு. எப்படியும் உன் வீட்டுல காசெல்லாம் தேத்த முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும், கவலைப்படாத, நானே ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்றாரு. இவர்கிட்டயும் சுத்தமா காசு இல்லல்ல, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காசு கேட்டுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏற்கனவே நிறைய பாக்கி வச்சிருக்காரு போல. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தரதுக்கு தயாரா இல்ல. 2 பீர் வேணும்னா கேளு, வாங்கி தரேன், இந்த காசு கீஸ் எல்லாம் கேட்காதன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவருக்கும் என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. ஆக்சுவலா சிவானான்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்னோம் பாத்தீங்களா, அவரோட பர்த்டே பார்ட்டி நடக்குது போல, செம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா வேற ஒருத்தர் எடுத்துட்டு வந்த மாலையை எடுத்துக்கிறாரு, அதை சிவானாவோட கழுத்துல வந்து போடுறாரு. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இவர்கிட்ட நைஸா பேசி அப்படியே தான் 50,000 ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணன், என்னோட ஒய்ஃப் ஒரு பிசினஸ் பண்ண போறாளாம், அதுக்கு 50,000 ரூபாய் தேவை, நீங்க காசு தந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பயுமே அந்த அண்ணன் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ணன் எனக்கு கேட்கல, என் ஒய்ஃபுக்காக தான் கேட்கிறேன், அவ கரெக்டா காசை திரும்பி தந்துருவான்னு, ப்ளீஸ் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த அண்ணனும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரிடா காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்ட மாதிரியே காசை எடுத்து தந்துடுறாரு. இந்த ஏரியால இருக்க பசங்க கூட சேர்றதுனால பையன் கெட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் பையனை எப்படியாவது வேற ஏரியாவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பையன் ஓரளவுக்கு நல்ல ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அம்மா கிட்ட இங்கிலீஷ்ல பேசி காமி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவன் பேசி காட்டுறான், ஆனா அவன் பேசுறது சரியா தப்பான்னு கூட இவங்களுக்கு தெரியல. இப்ப ஹீரோ கவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பையன் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ட்ரெஸ் தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஏதுங்க இவ்வளவு காசுன்னு கேக்குறாங்க. ஒரு பெரிய டீல் முடிச்சேன், அதுல இருந்து எனக்கு நிறைய காசு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. Dress மட்டுமே 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. எங்க மீதி காசு எது என்கிட்ட தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அடுத்த ஒரு மாசம் நான் பெரிய பெரிய கிளைண்ட்டை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண போறேன். என்னோட செலவுக்காக நிறைய காசு தேவைப்படுது, அதனால நானே மீதி காசையும் வச்சுக்கிறேன். நீ கடையை ஆரம்பிக்கணும்ன்றத பத்திலாம் யோசிக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் நீ வேலைக்கு கூட போக தேவையில்ல. நான் கை நிறைய சம்பாரிச்சு தரேன், நீ குடும்பத்தை மட்டும் ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஏரியாவை காலி பண்ணணும்னு சொன்னல, எந்த ஏரியால வீடு வேணும்ன்ற மாதிரி வீடை பார்க்க ஆரம்பிச்சிரு, நான் சீக்கிரமா காசெல்லாம் ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றதெல்லாம் நம்பலாமா வேணாமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி லைட்டா டவுட்டும் வருது. ஹீரோ அந்த ஸ்வேதா கிட்ட பணக்காரர் மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் அந்த 35,000 ரூபாய் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஸ்வேதாக்கு ஒரு வீட்டை கூட்டு வந்து காட்டுறாரு. பார்த்து முடிச்ச ஸ்வேதா தம் அடிக்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா தம் இல்ல. இவரு தம்ம தராரு. ஏன் பிராண்ட் தான் நீங்களும் யூஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் உண்மையில அதெல்லாம் யூஸ் பண்ணல, இவங்க அந்த பிராண்டை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் வாங்கியிருப்பாரு. இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு. இந்த வீட்ல ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை மட்டும் வச்சிருக்காங்க. என்ன பவுல்ல ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் வச்சிருக்காங்க, பாவம் தனியா இருக்குன்ற மாதிரிலாம் ஸ்வேதா சொல்றாங்க. இங்கதான் இவரும் இவரோட வேலையை காட்டுறாரு. அது உங்களை மாதிரி ஒரு அழகான பார்ட்னரை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்வேதாவும் சட்டுன்னு சிரிச்சிடுறாங்க. ஈரணி உங்களோட பிளான பத்திலாம் அந்த வீட்டுல இருக்க லேடி கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அந்த லேடி இருக்காங்கல்ல, அங்கிள் கிட்ட சொல்லு, கண்டிப்பா உனக்கு காசு தருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல ஆண்டி, ஏற்கனவே அங்கிள் எனக்கு நிறைய காசு தந்துட்டாரு, அதை கூட சரியா என்னால தர முடியல, இவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் அங்கிள் கிட்ட கேட்க விரும்பல, நீங்களும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வெளியே வந்திருக்காங்க. நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த இடத்த முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு கமிஷனா எவ்வளவு கிடைக்கும்ன்ற மாதிரி ஸ்வேதா கேக்குறாங்க. எங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த இடத்தோட ஹெட்டோட பையன் தான் நானு, எனக்கு கமிஷன்லாம் கிடைக்காது, முக்கியமான கிளைண்ட் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுவேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை இன்னமும் கெத்தாவே காமிச்சுக்கிறாரு. ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வராரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவர் திரும்பி வந்து உட்காந்துட்டு இருக்காருல, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இவர் தேங்க்யூன்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்களுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிறந்த நாளா? சொல்லவே இல்ல, இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும், உங்க ஃப்ரெண்ட்ஸை வேணா வர வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாங்க, நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னோட ட்ரீட்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க காசுல இருந்து இவருக்கு செலவு பண்றாங்க. ரெண்டு பேருமே பப்புக்கு வந்து பயங்கரமா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்றாங்க.
இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் போதையில இருக்காங்க. ஸ்வேதாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்கள மட்டும் உசார் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க காலை அமுக்கி விடுற மாதிரிலாம் அவங்கள டச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளயும் நெருக்கம்லாம் உண்டாவுது. ரெண்டு பேருமே ஒரு மொமெண்ட்ல கிஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஸ்வேதாக்கு போன் கால் வருது. இவங்களுக்கு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா போல. அந்த பொண்ணு தான் எதிர பேசிட்டு இருக்கா. ஏமா நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா, உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றா. ஆக்சுவலா இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ வாக்குவாதம் போல, அதனால தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்டும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுனால பேசிக்கலாம் வான்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் பின்னாடி ஹீரோ உட்காந்து இருக்கிறத கவனிக்கிறாரு. அங்க யார் உட்காந்து இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, சார் நான் மேடத்துக்கு இடம்லாம் காட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசுற மாதிரி பேசுறாங்க. என்ன ரெண்டு பேருமே நல்லா குடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. இன்னைக்கு இவனோட பர்த்டே, அதனால தான் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கொஞ்சம் க்ளோஸா நின்னுட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒய்ஃபை சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு. ஒய்ஃபுமே பதிலுக்கு கோவப்பட்டு பேசுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சைலண்டா கிளம்பிடுறாரு. ஹீரோ வேற ஏரியால வீட பாத்துக்கோன்ற மாதிரி சொன்னார் பாத்தீங்களா, அதனால ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட தான் வேற ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கு. வாடகையை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இவங்க வீட்டு வாடகையை விட 4 மடங்கு அதிகமா சொல்றாங்க. அவ்வளவு வாடகையா, கம்மி பண்ண முடியாதான்ற மாதிரிலாம் இவங்க பேசி பாக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் போன் கால் வருது. பையனோட ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. பையன் கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கே வரதில்ல, என்னதான் மேடம் நடக்குதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க தினமும் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்க. பையன் தான் ஏதோ ஏமாத்து வேலை பண்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஏரியா முழுக்க பையன் எங்கன்ற மாதிரிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. வேற ஒரு பையனும் இந்த இடத்துல வச்சுதான் பார்த்தன்ற மாதிரி சொல்றான். அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. அங்க இருக்க ஜென்ஸ்லாம் இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தான் அந்த இடத்துக்கு வராங்க. பையன் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். எப்பத்துல இருந்துடா இந்த பழக்கம் வந்தது அப்படின்ற மாதிரி பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்பாவை பார்த்து பார்த்து தான் வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுது. உங்க பையன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. விடுடி, தெரியாம பண்ணிட்டான், இதுக்கப்புறம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. டக்குன்னு பெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவர் அந்த ஸ்வேதா கிட்ட ரொம்ப ஆட்டா பேசிட்டு இருக்காரு. தப்பி தவறி கூட ஒய்ஃபை பாத்திர கூடாது இல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரியாம ஹஸ்பண்ட் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவும் என்னோட வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. ஏன் தான் இந்த வேலையில சேர்ந்தனே தெரியல, இந்த நேரத்துல கூட கிளைண்ட்டை பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. சரி போங்கன்ற மாதிரி ஒய்ஃபுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இவருமே ஏமாத்திட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. வந்தவர் நேரா ஸ்வேதாவோட வீட்டுக்கு வந்து ஸ்வேதா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸ்வேதாவும் மனசு விட்டு இவர்கிட்ட பேசுறாங்க. எப்ப பாரு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு, அவரை டைவர்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு ஐடியாவும் எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஏறவரைய எனக்கும் அதே பிரச்சனை தாங்க, எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது, சீக்கிரமா அவளை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா ஆறுதலுக்காக இவரை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. இவரும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. ஸ்வேதா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கஷ்டமா இருக்கு, என் அப்பா நிழல்ல நான் இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நான் தனியாவே இந்த வேலையை பண்ணுவேன், ஆனா அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காசை பத்தி கவலைப்படாத, நான் தரேன்ற மாதிரி ஸ்வேதா சொல்றாங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப ஸ்வேதா விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. வந்தவர் ஜாலியா டான்ஸ் பண்றாரு. இவர் பெரிய இடத்து பையன்ற மாதிரி தான் ஸ்வேதாவும் பழகிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்களோட பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இவர் அதிக நேரம் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்துட்டு இருக்காரு. இவருக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பெரியவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வேற ஒரு பல்கான இடம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. நிறைய காசு ஆகும்ன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. காசை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, என்கிட்ட இப்ப காசு நிறைய இருக்கு, அந்த இடத்த வாங்கி நான் தனிப்பட்ட முறையில பிசினஸ் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற ஒரு நாள் இந்த லேடி கூட சேர்ந்த மாதிரி வராது. ஓஹோ, இந்த லேடி சப்போர்ட்ல தான் இவன் ஆடிட்டு இருக்கானா, இந்த லேடியை கரெக்ட் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுல இருக்கும் போது ஸ்வேதா கிட்ட இருந்து கால் வருது. எனக்கு ஒரு முத்தம் குடுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. முத்தம் கொடுத்தா ஒய்ஃபுக்கு டவுட் வந்துடும்ல, அதனால ஒய்ஃபுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு முத்தம் கொடுத்துடலாம் நினைக்கிறாரு. இப்ப ஒய்ஃபுக்கு முத்தம் கொடுக்குறாரு. ஒய்ஃப் இந்த இடத்துல வெக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்ட்டி தரேன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காரு. ஸ்வேதா கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கியிருப்பாரு போல, அந்த காசை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருக்கிறத சிவானாவும் கவனிக்கிறாரு. பரவாயில்லையே, பிசினஸ்ல நல்ல காசு பாக்குற போல, என்னோட 50,000 தந்துரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 50,000க்கு இப்ப என்ன அவசரம், சீக்கிரமா தந்துடுறன்ற மாதிரி இவரும் சொல்றாரு.
சரின்ற மாதிரி சிவானாவும் பெருசா கேட்டுக்க மாட்டாரு. பயங்கரமா சரக்கடிச்சிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து கால் வருது. வீடியோ கால்னு தெரியாம இவர் அட்டன் பண்ணிடுறாரு. அவங்க சட்டுன்னு இந்த ஏரியாவை பாத்துடுறாங்க. இவ்வளவு கேவலமான ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இந்த கிளீனிங் வேலை பண்ற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எனக்கு பார்ட்டி வைக்கிறதா சொன்னாங்க. நான் தவிர்க்க முடியாதுல்ல, அதனால தான் வேற வழி இல்லாம கலந்துகிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா கிளம்பிடுவான்ற மாதிரி பேசுறாரு. அவங்க ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஐ லவ் யூ டூன்ற மாதிரி இவரும் பதிலுக்கு சொல்றாரு. இவர் இந்த மாதிரி சொன்னதை சீனு கவனிச்சிருவாரு. என்ன ஐ லவ் யூன்லாம் சொல்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவர் வரும்போது என்னடா நடக்குதுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி சொல்றாரு. இவ ஒரு NRI, இவ கூட செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஒய்ஃபை விட்டுட்டு போக போறான் போலன்றது சீனுக்கு புரிஞ்சிருது. சீனு பெருசா எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. இப்ப இவரை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில கூட ஹீரோ இருக்கார்ல, சீக்கிரமா நான் வெளிநாட்டுக்கு போக போறேன், ரிச்சான லைஃபை வாழ போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. காலையில இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஸ்வேதா கிட்ட இருந்து போன் கால் வருது. வீடியோ கால் தான் வருது. இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தா ஷாக் ஆயிடுவா, அதனால வேற பெட்ஷீட்டை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் சீனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட்டை காய போடலாம்னு நினைக்கிறாங்க. இவர் சட்டுன்னு அவங்க கையில இருந்து புடுங்கிடுறாரு. அந்த பெட்ஷீட்ல இவர் படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் டிராமா பண்றாரு. இப்ப அட்டன் பண்ணி என்ன விஷயம்ன்ற மாதிரி பேசுறாரு. ஸ்வேதா இருக்காங்கல்ல, நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான், நானும் சீக்கிரமா ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா பேசுறாரு. இப்ப ஒய்ஃப் லைட்டா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சவங்க இவரை பார்த்து எதுக்காகடா இப்படி பண்ண, எதுக்காகடா இப்படி பண்ணன்ற மாதிரி அடிக்கவே ஸ்டார்ட் பண்றாங்க. நான் என்ன பண்ண, என்ன விடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளை கூட போலான்னு முடிவு பண்ணிருக்கல, ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ண பார்த்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டான்றது இவருக்கு புரியுது. இவருமே கோவமா கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்டோட வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. சண்டைக்காக இவர் வந்த மாதிரி இருக்குல்ல, அதனால சுத்தி எல்லா ஆளுங்களும் இந்த இடத்துல கேதர் ஆயிடுறாங்க. நீ ரகசியமா வச்சுப்பன் தானே உன்கிட்ட சொன்னேன், எதுக்காகடா சொன்னன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இந்த சீன் இருக்காருல, என்ன சொல்லிட்டேன்றத நீயே சொல்லுன்ற மாதிரி வேணும்ட்டே கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எதுக்குடா சொல்றேன், நீ சொல்லு பாப்போம், சொல்ற தைரியம் இருக்கான்ற மாதிரி கோவமா ஹீரோ பேசுறாரு. நீ சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைங்கப்பா, என்னதான் ரகசியம்ன்ற மாதிரி 2 பெருசுங்க கேக்குதுங்க. யோ, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா, முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கன்ற மாதிரி ஹீரோவும் திட்டி எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட கோவமா சொல்றாரு. இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஒய்ஃப் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவரும் சமாதானம் பேசுற மாதிரி பக்கத்துல உட்கார்றாரு. என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, இதுக்கப்புறமா அந்த கஷ்டத்தை நீ பட தேவையில்ல, என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுமா, நீ நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை சொல்றேன்ற மாதிரி நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. இப்ப இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஸ்வேதா கூட சேர்ந்து ஒரு இடத்த வாங்கியிருப்பாரு. அதை இன்னும் நல்ல ரேட்டுக்கு விற்கலான்ற மாதிரி மத்த கிளைண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. ஒருத்தங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதா சொல்றாங்க. இவருமே அவங்களை மீட் பண்றாரு. இடத்தெல்லாம் காமிச்சிடுறாரு. அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. சும்மா சில் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு 3-4 பசங்க தான் கூட்டு வந்திருப்பாங்க. திடீர்னு அந்த பசங்க அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் தான் ஸ்வேதாவோட தம்பியா இருப்பாரு. ஆக்சுவலா ஃபாரின்ல இருக்க மாமா இருக்காருல, ஸ்வேதா கூட ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான், அவன் யாரு என்னன்னு பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோவை பத்தி விசாரிச்சா ஹீரோ ஏமாத்திட்டு இருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. ஹீரோவால எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஹீரோவை ஜட்டியோட ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்வேதா பின்னாடி சுத்துன சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் அந்த தம்பி மிரட்டிட்டு போறாரு. சாமர்த்தியமா ஏமாத்திடலாம் நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப கஷ்டப்பட்டு இவரும் வீடு வந்து சேர்ந்துடுறாரு. அப்ப 2 பெருசுங்க இருக்குல்ல, என்னதான்ப்பா ரகசியம் சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குதுங்க. நானே செம்ம கடுப்புல இருக்கேன், 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேன், ஒழுங்கா ஓடிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. 2 பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்வேதா கிட்ட இருந்து ஒரு வீடியோவும் ஒரு ஆடியோ நோட்டும் வந்திருக்கு. இவர் முதல்ல வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாரு. ஆக்சுவலா அடிச்ச தம்பி இருக்கான்ல, பேசுன்ற மாதிரி பேச வச்சிருப்பான். நான் சாதாரண ஆளுதான், ஸ்வேதா கிட்ட ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசியிருப்பாரு. அது ஸ்வேதாக்கு தெரிஞ்சது போல ஸ்வேதா தான் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப ஆடியோ நோட்டை கேட்கறாரு. நீ ஃப்ராடுன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சிலேயே முடிக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஸ்வேதாவை ஏமாத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப சாப்பாடு சாப்பிடலாம் நினைக்கிறாரு. பார்த்தா சாப்பாடு ஆக்கி வச்ச மாதிரியே இல்ல. ஒய்ஃப் எங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிருக்காங்கன்றது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. அம்மா இருக்காங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோச்சிட்டு வந்துட்டா என்ன அர்த்தம், நீ சீக்கிரமா கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பாவும் அந்த விஷயத்த தான் சொல்றாரு. பொண்ணை எப்படிதான் அனுப்பி விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அண்ணன் தான் சப்போர்ட்டிவா பேசுறாரு. அவனை மாதிரி ஆளு கூட இவ்வளவு வருஷம் சேர்ந்து வாழ்ந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, அவரோட பேரண்ட்ஸை வர வச்சிடுறாரு. இப்ப பேரண்ட்ஸ் கூட சமாதானம் பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் உட்காந்து இந்த இடத்துல சமாதானம் பேசுறாங்க. குடும்பம்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அதுக்காக கோச்சிட்டு வந்துருவாளா, அனுப்பி விடுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு.
வேற ஒரு லேடி கூட அஃபேர் வச்சுட்டு இந்த அளவுக்கு பேசுறியான்ற மாதிரி அண்ணன் கோவப்படுறாரு. அண்ணன் கோவத்துல சில வார்த்தையெல்லாம் விட்டுறாரு. பதிலுக்கு ஹீரோவும் கோவப்பட்டு வார்த்தையை விட ஆரம்பிக்கிறாரு. அதனால இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் பயங்கர அதிகமாகுது. 2 பேருமே போக போக சண்டைலாம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா என்னோட தங்கச்சி அனுப்பி வைக்க மாட்டேன், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அண்ணன் அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் ஃபேமிலியும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. நீ கவலைப்படாதமா, இங்கே இருன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அண்ணன் இப்படி சொன்னாலும் குடும்பத்துல இருக்க எல்லாருமே கொஞ்சம் அன்னீசியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி இருக்காங்கல்ல, நம்ம குடும்ப செலவு நமக்கே கரெக்டா இருக்கு, இப்ப இவ வேற இருக்கா, எப்படிங்க சமாளிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அடிக்கடி அண்ணி கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை வர வைக்குது. நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கிளம்புறதுக்கு முடிவு பண்றாங்க. இப்ப பையனை கூட்டிட்டு இவங்க கிளம்புறாங்க. எங்க வாழ முடியாதுன்னு கிளம்பி போனாங்களோ வேற வழி இல்லாம அங்கேயே தான் வாழ்றதுக்காக வந்திருக்காங்க. எதையுமே கிளீன் பண்ணாம வச்சிருக்காரு. சரி கிளீன் பண்ணுவோன்ற மாதிரி கிளீன் பண்ற வேலையெல்லாம் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டு பொண்ணு இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. என் ஹஸ்பண்ட் என்கிட்டயும் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்கக்கா அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் திரும்பி வந்துட்டான்னு தெரிஞ்சன இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறது, சீக்கிரமா அந்த வேலையை மட்டும் வாங்கி தந்துரு மச்சான், ஏன்னா இதுக்கப்புறம் பொறுப்பா வேலைக்கு போலான்னு இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. ஒய்ஃபோட காதுல இவர் பேசுறது கேட்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃபு கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா ஒய்ஃப் முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க, சைலண்டா கிளம்பிடுறாரு. ஈரின் ஒரு வீட்டுல வேலை பாக்குறாங்கல்ல, அந்த வீட்டு ஓனரும் 50,000 ரூபாயை நீட்டி வச்சுக்கோன்ற மாதிரி தராரு. ஆன்டி தான் சொல்லிட்டாங்க போலன்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. நான் சொல்லல, அங்கிள்கே தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆன்டி சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதாமா, நீயே என்னோட மூத்த பொண்ணு மாதிரி தான், இந்த காசை புடின்ற மாதிரி தராரு. இதனால இவங்களுமே இந்த இடத்துல ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. இப்ப ஈரினும் நினைச்ச மாதிரியே ஒரு சிட்சாட் கடையை ஆரம்பிச்சிடுறாங்க. முத நாள் எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் தான் எல்லாருக்குமே ஸ்வீட்டை தந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கும் அந்த 2 பெருசுங்க வந்திருக்கு. என்ன ரகசியம்பா, இப்பயாவது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே முறைச்சு பாக்குறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாரு. மச்சான் எனக்கும் வேலை வாங்கி தான்ற மாதிரி கேக்குறாரு. ஏண்டா 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க என்னையே நொங்கு எடுக்கிறாங்க, உன்னெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்கடா, வேணா பிபிஓல ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கு ஒரு பிபிஓல வேலை கிடைச்சிருது. அந்த வேலையை ஒழுங்கா தான் இவர் பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இப்பெல்லாம் ஒழுங்கா வேலைக்கு போறத ஹீரோயின் நோட் பண்றாங்க. ஆனா அவர்கிட்ட பேச மாட்டாங்க, உள்ளுக்குள்ள மட்டும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வீட்டுல வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு 60வது கல்யாணமா இருக்கும். அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல எல்லாரும் கூடயும் ஜாலியா பேசி பழகிட்டு இருக்காரு. உன் ஹஸ்பண்ட் மாறி இருக்காருமா, தெளிவா தெரியுதுன்ற மாதிரி அந்த ஆன்டி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோயினும் ஹஸ்பண்ட் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஆசையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி ஹஸ்பண்ட் கிட்ட தராங்க. 50,000 ரூபாய் கடன் அடைக்கணும், பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் தான் எழுதியிருக்காங்க. இவருமே பார்த்து ஸ்மைல் பண்றாரு, இவங்களும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாங்க. இப்ப 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸாலாம் பழகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போன் கால் வருது. ஒய்ஃப் தான் போன் எடுத்து பேசுறாங்க. ஹஸ்பண்டோட பாஸ் தான் பேசுறாரு போல. உன் ஹஸ்பண்ட் இந்த மாசம் சரியாவே வேலைக்கு வரலமா, என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீங்க வேலைக்கு சரியா போறது இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. யார் சொன்னான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. உங்க பாஸ் தான் சொன்னாரு, நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் கூட மாறலன்ற மாதிரி இவங்க சண்டை போடுறாங்க. பதிலுக்கு அவரும் கோவப்பட்டு பேசுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால ஹீரோயினும் ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவருமே ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நைஸா பேசி சமாதானப்படுத்திடலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சிவானா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் வாசல்ல வச்சு சிவானா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. சிவானா அந்த 50,000 ரூபாயை கேட்டுதான் வந்திருக்காரு. சீக்கிரமா தந்துடுறன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இதை ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. என்ன 50,000 ரூபான்னு கேக்குறாங்க. ஓஹோ, உனக்கு விஷயமே தெரியாதா, உனக்கு 50,000 ரூபாய் வேணும்ன்ற மாதிரி தான் என்கிட்ட கேட்டு வாங்கினா, தரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா தர வழிய பாருன்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு அந்த சிவானா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்ப அந்த 50,000 ரூபாய் இப்படிதான் வந்ததா, டீல் முடிஞ்சதுன்னு என்கிட்ட போய் தான் சொன்னீங்களான்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. எல்லாரும் பாக்குறாங்க. சட்டையில இருந்து கையை எடுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க எடுக்காம இருப்பாங்க. இதனால கோவப்பட்டவர் கடியை அடிச்சு உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோவா நைட்டு நேரம் இவரோட வீட்டுக்கு வராரு. இன்னும் ஒய்ஃப் வரல போல, இவர் மட்டும் தான் இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த போலீஸ் அங்கிள் வந்துடுறாரு. வந்தவரு இவன் காலரை பிடிச்சு பயங்கரமா மிரட்டுறாரு. என்னடா ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா, ஏன்டா அந்த கடையை அடிச்சு உடைச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இது எங்க ஃபேமிலி ப்ராப்ளம், தலையிடாதீங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த ரவுடித்தனத்தை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்ச ரவுடிங்க கிட்ட சொல்லி உன் கை காலை மொத்தமா உடைச்சிருவேன், அதுக்கப்புறம் மொடமா தான் கிடக்கணும், ஒழுங்கா இருந்துக்கோன்ற மாதிரி இந்த அங்கிள் வார்னிங் குத்துட்டு கிளம்புறாரு. இந்த அங்கிள் போலீஸ்னு ஹீரோக்கு தெரியும்ல, அதனால ஹீரோவும் கொஞ்சம் அமைதியா இருக்காரு. நைட்டு நேரம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க.
ஹீரோயின் சொல்லிதான் அந்த அங்கிள் வந்தாரா என்னன்னு தெரியல. ஹீரோயின் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. சாப்பிட வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்தவர் பின்னாடி இருந்து எட்டி மிதிக்கிறாரு. ஓஹோ, அந்த அங்கிள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்ன்ற மாதிரி தான் ஒய்ஃபை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. பையன் பயந்துடுறான். யாரையாவது கூப்பிடலான்ற மாதிரி வெளியே ஓடிடுறான். எப்பவுமே ஒய்ஃப் அடிதான் வாங்குவாங்க. இந்த வாட்டி திரும்பிலாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் லைட்டா இந்த இடத்துல மிரண்டு போயிடுறாரு. இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அங்க இருக்க அருவாமனையை எடுத்துடுறாங்க. பக்கத்துல வந்து வச்சுக்கோ, யோசிக்காம வெட்டிடுவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பையன் எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடறான். இதனால ஹீரோவும் இங்க இருந்து ஓடிடுறாரு. இவங்களுக்கு காயம் பட்டிருக்கிறத வந்தவங்க கவனிக்கிறாங்க. சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த மனுஷன் கூட சேர்ந்து இருக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. பையனை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலாம் நினைக்கிறாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் வேற ஒரு ஏரியால கறி பாயிண்ட்ன்ற மாதிரி ஒரு கடை வச்சிருக்காங்க. அந்த கடையில வியாபாரமும் நல்லபடியா நடக்குது. தெரிஞ்ச ஒரு அங்கிள் வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க நிலைமையை நினைச்ச அங்கிளும் சந்தோஷப்பட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க நினைச்ச மாதிரியே ஓரளவுக்கு நல்ல ஏரியால குடி வந்துடுறாங்க. வா பார்க்குக்கு கிளம்பலான்ற மாதிரி பையனை கூப்பிட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வந்துடுறாங்க. பையன் எல்லார் கூடயும் கலந்து விளையாடிட்டு இருக்கான். இது ஒரு பெரியவர் பாக்குறாரு. யார் பண்ணி புதுசா இருக்கன்னு இங்கிலீஷ்ல கேக்குறாரு. இந்த பையனும் இங்கிலீஷ்லயே அவருக்கு பதிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தள்ளி இருந்து இவங்க கவனிக்கிறாங்கல்ல, பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் பையன் லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஹீரோ 4-5 நாளா வெளியே வந்திருக்க மாட்டாரு. என்னாச்சு ஏதாச்சு தெரியலன்ற மாதிரி 2 பெருசுங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சீனுவோட ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. கதவை தட்டி பாக்குறாங்க. அப்பயும் அவர் திறக்க மாட்டாரு. சீனு கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. சீனு இருக்கார்ல, ஒரு உலக்கைய வச்சு கதவுல இடிக்கிறாரு. கதவு இப்ப ஓபன் ஆயிருது. ஹீரோ எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. சாப்பாடு பொருள் எல்லாமே அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டுமே லைட்டா பயப்படுறாரு. இப்ப பொறுமையா பெட்ஷீட்டை ஓபன் பண்றாரு. பெட்ஷீட்டை ஓபன் பண்ணா அவர் உயிரோட தான் இருக்காருன்னு தெரிய வருது. அவர் ஹெட்செட் போட்டிருப்பாரு. அதனால தான் இவங்க கதவை தட்டினதுல இருந்து எதுவுமே கேட்காம இருந்திருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா இப்ப கூட ரம்மி கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இவர் ஒரு வருஷம் கழிச்சும் கொஞ்சம் கூட திருந்தலன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.